محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آمنا فاكتبنا مع الشاهدين எங்கள் இறைவா, உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம், எனவே உண்மையாளர்கள் என உண்மை என சாட்சி சொல்லக்கூடியவர்களுடன் எங்களை நீ ஆக்குவாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல உண்மையாளர்கள் என்பதாக பெயர் எடுக்கிறது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இவர்களெல்லாம் உண்மையாளர்கள். அந்த உண்மையாளர்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா முத்தகீன்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. முஸ்லிம்கள், முஃமின்கள், முத்தகீன்கள் மூன்று தரமாக பிரிக்கப்படுகிறது. கலிமா சொல்லி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்கள மூன்று விதமா பிரித்து காட்டுகின்றார்கள். அதுல முதலாவது விஷயம் முஸ்லிம்கள், முஃமின்கள், முத்தகீன்கள். இந்த முஸ்லிம்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அவருடைய பெயர் அளவிலும் அவருடைய வெளி தோற்றத்திலையும் அவர் என்ன செய்வார்? அவர் முஸ்லிமா இருப்பார். மார்க்கத்தினுடைய அடிப்படையில அவருடைய செயல்பாடுகள், மார்க்கத்தினுடைய விஷயங்கள்லாம், மார்க்கத்தினுடைய கடமைகள்ல நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அவர் என்ன செஞ்சிருப்பார்? அவர் முழுமையடைந்திருக்க மாட்டார். அவர் முஸ்லீமா இருப்பார். அவர் கலிமா சொன்ன காரணத்திற்காக வேண்டி அவர் என்ன செய்வார்? முஸ்லிம்களாக இருப்பார்கள். அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த முஃமின்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அவர்கள் நம்ம அல்லாஹ்வினுடைய அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ் வழங்கிய அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அவங்க ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க, ஈமான் உடையவர்களாக இருப்பார்கள், ஈமான்ல உறுதி உள்ளவர்களாக இருப்பாங்க. இவங்கள முஃமின்கள். அப்ப இந்த முத்தகீன்கள்ங்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா உண்மையாளர்களாக, தக்வா உடையவர்களாக இருப்பார்கள். அவங்கள்ட்ட தக்வா இருக்கும், இறையச்சம் இருக்கும். அல்லாஹ்வினுடைய அந்த இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. தங்களுடைய தேவைகள், தங்களுடைய உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்களையும் தக்வாவோடு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவங்க முத்தகீன்களாக இருக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்விடத்துல உண்மையாளர்கள், இறையச்சவாதிகள் என்கின்ற ஒரு பெயர் எடுப்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த துஆவில் அல்லாஹ் என்ன சொல்லிக் கொடுக்கிறான்னா, அத்தகைய நல்லவர்களோடு இறைவா எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக என்பதாக துஆ செய்யுமாறு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். இரு உலகத்திலும் இது போன்ற நல்லவர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. உலக வாழ்க்கையிலேயும் சரி, தீயவர்களுடைய நட்பு கேடாய் முடியும் என்பதாக சொல்வாங்க. தீயவர்களுடைய பழக்க வழக்கங்கள், தீயவர்களோடு வைக்கக்கூடிய அந்த நட்பு, அவர்களோடு சேரக்கூடிய அந்த உறவு இருக்குது, அது எப்பவுமே என்ன செய்யும்? நல்வழியின் பக்கம் நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. நல்வழியின் பக்கம் அது நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறாரு. நல்ல செயல்கள் செய்வதற்கு அது ஒரு முக்கிய காரணமாகவும் அமையாது. தீயவர்களுடைய நட்பு, தீயவர்களுடைய உறவு பாவத்தின் பக்கம் தான் கொண்டு போய் சேரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய சஹாபாக்களிடத்துல அவர்கள் வைத்திருந்த அந்த நட்பு தான் சஹாபாக்களை மேலும் மேலும் ஈமான் உடையவர்களாக அது மாற்றுது. வேற ஒண்ணும் பெரிய காரணமெல்லாம் இல்ல. பயந்துகிட்டுலாம் எந்த சஹாபி என்ன செய்யல? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டு வாழல, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வழிமுறைகளை கடைபிடித்து வாழல. நம்ம தவறான பாதையில நடந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டு என்ன செஞ்சிருவாங்க? நம்மளை கொன்றுவாங்க, நம்மளை கொலை செஞ்சிருவாங்கக்கூடிய பயத்துலதான் சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றல. அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன ஒவ்வொரு சொல்லையுமே சஹாபாக்கள் உயிருக்கும் உயிராக அதை ஏற்று பின்பற்றியதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளப்படியாத ஒரு நட்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்கள் மீது காட்டிய அந்த உறவு, அந்த அன்பு தான் இந்த சஹாபாக்களை இவ்வளவு கொண்டு வந்து விட்டுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா எங்களுடைய காலுக்கு மேல தான் அணிந்திருக்கக்கூடிய தங்களுடைய அந்த கீழ ஆடைகள் முட்டிக்கு மேல பறந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய காத்தடிச்சு அந்த கீழ் ஆடைகள் முட்டிக்கு மேல பறந்துச்சுன்னா அதை உடனே இழுத்து பிடிச்சு அந்த முட்டி தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சுக்குவாங்க? சஹாபாக்கள் தங்களை அவ்வளவு ஒரு கண்ணியமாக, அவ்வளவு ஒரு ஒழுக்கமாக என்ன செஞ்சுவாங்க? இருந்தாங்க. அப்படி ஆனாலும் இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒழுக்கத்தினுடைய அந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர்கள் எதை காணுகின்றார்களோ அதுதான் அவருடைய வாழ்க்கை. கண்டதோ காட்சி கொண்டதோ கோலம் என்பதாக சொல்வார்களே, அப்படி வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மத்தியில, அப்படி வாழ்ந்தவர்களுடைய அந்த இடங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரம், இதை தாண்டி
நபி அவர்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அளப்பெரியாத அந்த நட்பு, அந்த அன்பு, அந்த உறவு இருக்குது. இதுதான் சஹாபாக்களை ஒழுக்கமுடையவர்களாக, வீரமுடையவர்களாக, கண்ணியமுடையவர்களாக மாற்றியது என்பதாக நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். அப்போ இந்த உலக வாழ்க்கையில நல்லவர்களோடு நாம் நட்பு கொள்வது நமக்கு சிறந்ததாக இருக்கிறது என்பதாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே நீங்கள் என்ன செய்யுங்க, ஈமான் கொண்டவர்களே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள்னா என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்பதாக சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நிறைய விஷயங்கள் வரும். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொறாமை கொள்வது, போட்டி போடுவது, கொலை செய்வது, திருடுவது, உபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, புறம் பேசுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, தீயவர்களோடு பழகுவதும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளுடைய அந்த பின்பற்றுவதற்கு உண்டான ஒரு காரியமாக அமையுது. எனவே நீங்கள் நல்லவர்களிடத்துல உறவு வைத்துக் கொள்ளுங்கள், தீயவர்களிடத்துல உறவை முடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு உறவில் சேர்ந்து கொள்ளக்கூடியவரும், அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய உறவை முறித்துக் கொள்ளக்கூடியவர், இந்த தன்மை உடையவரை எல்லாம் உள்ள இறைவன் மறுமை நாளையில அரிசியினுடைய நிழலில் அவருக்கு இடம் அளிப்பான் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப நல்லவர்களோடும், கண்ணியமானவர்களோடும், உயர்வானவர்களோடும், முத்தகீன்களோடும், முஃமின்களோடும் அல்லாஹ் நம்முடைய உறவுகளையும் நம்முடைய நட்புகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். அல்லாஹ் சொல்லி அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான், என்னை தவிர யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். என்னை தவிர யாரையும் நீங்க வணங்காதீங்க. இந்த வணங்குதல் என்பதுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, உதவி தேடுவது, அல்லாஹ்ட்ட தான் தேடணும். அந்த வணங்குதல் என்பதுக்குள்ளதான் இந்த உதவி தேடுதல் என்பதும் வருது. அப்போ உதவி என்பதை ஒரு அடியான் முதலில் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துலதான் முதலில் கேட்கணும். என்ன தேவையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும், ஒரு அடியான் தன்னுடைய தேவைக்கெல்லாம் இறைவனிடத்துல, அல்லாஹ்விடத்துல கையேறக்கூடியவனாக மாறிட்டான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், முதன்மையாக அல்லாஹ் உதவி செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்ப நீங்கள் எப்படி அல்லாஹ் இந்த வசனத்துல என்னை மட்டுமே வணங்குங்கள் என்பது, என்னை தவிர யாரையும் வணங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றானோ, அதே போன்று அல்லாஹுவை தவிர யாரிடத்திலும் எந்த உதவியும் தேடக்கூடாது. அல்லாஹ் ஒருவனிடத்துல மட்டுமே எல்லா விதமான தேவைகளையும் உதவிகளையும் கேட்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவை தவிர வேற எதையும் வணங்காதவர்களாக, எந்த நிலையிலையும், எந்த சூழலிலும், எந்த விதமான ஒரு சிக்கலான ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அவனுடைய வணங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் தக்குவா, இறையச்சத்தை ஏற்படுத்தும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த இறையச்சம் இருக்குது, இறை நம்பிக்கையிலும் இறை அச்சமும் அல்லாஹ்விடத்துல எந்த அளவுக்கு ஒரு அடியான் அதிகமாக வைக்கிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வினுடைய உதவியும் அந்த அடியானுக்கு கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த துஆவுல அல்லாஹு தஆலா அதைத்தான் சொல்லி கொடுக்கிறான், ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மாஷாஹிதீன். எங்கள் இறைவா, நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம், எனவே உன்னுடைய தூதர்களையும் உன்னால் அனுப்பப்பட்ட உன்னுடைய வேதத்தையும் உண்மை என சாட்சி சொல்லக்கூடிய அந்த உண்மையாளர்களோடு எங்களை நீ ஆக்குவாயாக. அல்லாஹ்வின் மீது இறையச்சமும் அல்லாஹ்வின் மீது முழுமையான இறை நம்பிக்கையும், இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இரு உலகத்திலும் நல்லவர்களோடு நம்மை சேர்த்து வைப்பான். அத்தகைய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.